என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. இங்க இந்த 3:22 முதல் 4:1 வரையிலான பகுதியில முதலாவது 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் அந்த வசனங்கள் 22 முதலான 25 வரையிலான வசனங்கள் முதலாவதாக வேலைக்காரர்களை நோக்கி சொல்கிறார். வேலைக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை அடிமை ஊழியர்களை குறித்து, அடிமை வேலையாட்களை குறித்து தான் இங்கே சொல்கிறார். அந்த நாட்களிலே ரோம பேரரசின் நாட்களிலே குடியுரிமை உடைய சுதந்திரர்கள் இருந்தார்கள். அந்த குடியுரிமை உடைய சுதந்திரர்களை விட அடிமைகளும் இருந்தார்கள். அடிமைகளே அதிகமாக இருந்தார். ரோம பேரரசில அடிமைகள் அதிகம். எல்லா வேலைகளுக்கும் அடிமைகள் தான் அங்கே இருந்தார்கள். வீட்டு வேலைகளுக்கு அடிமைகள் இருந்தார்கள். பொதுவான வேலை ஸ்தலங்களிலே அடிமைகள் இருந்தார்கள். அரசு வேலைகளிலே அடிமைகள் இருந்தார்கள். பல நிலைமைகளிலே அடிமைகள் இருந்தார்கள். குறிப்பாக இந்த போர் கப்பல்களை எல்லாம் கொண்டு செலுத்துவதிலே அடிமைகள் தான் அடித்தட்டில இருந்து கொண்டு துடுப்பு வலிக்கக்கூடிய வேலைகளை செய்வார்கள். மிகவும் கடினமான நிலைமையிலே இவர்கள் வேலை வாங்கப்பட்டார்கள். இந்த அடிமைகளை எஜமான்கள் தங்களுக்கு வேண்டிய காலம் வரைக்கும் வைத்துக் கொள்வார்கள். வேண்டாத காலத்திலே அவர்களை சந்தையிலே கொண்டு போய் விற்று விடுவார்கள். அது நமக்கு தெரிந்து சமீப காலத்திலே இது ஒழிக்கப்பட்டது என்று சொன்னால், அடிமை வியாபாரம் ஒழிக்கப்பட்டது என்று சொன்னால், அமெரிக்காவிலே ஆபிரகாம் லிங்கனுடைய காலத்திலே இது ஒழிக்கப்பட்டது நமக்கு தெரியும். ஆனால் முதல் நூற்றாண்டிலே அடிமை வேலையாட்கள் என்பது ரொம்ப சகஜமாக சாதாரணமான நிலைமையில் இருந்தது. வீட்டு வேலையாட்கள் அடிமைகளாக இருப்பார்கள். அந்த அடிமைகள் நிலைமையை குறித்து சொல்லும் பொழுது அவர்களிலும் சிலர் விசுவாசிகளானார்கள். குறிப்பாக நாம் வாசிக்கிறது போல ஒனேசிமு பார்த்தோம். ஒனேசிமு பிலமோனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன். ஆனால் அவன் பிற்காலத்தில் ரட்சிக்கப்பட்டதை நாம் அறிவோம். இது போல அநேக விசுவாசிகளுடைய வீடுகளில் இருந்த வேலைக்காரர்களும் கூட ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்ட வேலையாட்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தான் பவுல் அப்போஸ்தலன் இதை சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலைக்காரருக்கான நெறிமுறைகளை குறித்து பார்க்கும்போது முதலாளிக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து மனித பார்வைக்கென்று ஊழியம் செய்யாமல், வேலை செய்யாமல், கர்த்தரின் பார்வைக்கு உண்மையுள்ளவர்களாக கர்த்தருக்கு பயந்து மேலிருந்து பார்க்கக்கூடிய பரம எஜமானராகிய கிறிஸ்துவை நாம் எண்ணிக்கொண்டு அவருக்கு உண்மையுள்ளவர்களாக வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் படிக்க முடியும். ஆக அந்த நாட்களிலே வேலையாட்கள் கடினமான மனதோடு கூட இந்த வேலையிலே செய்ய வேண்டியதாக இருந்தது. மன கடினத்தோடும் மன பாரத்தோடும் தான் அவர்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தன் எஜமானுக்கு சேவகம் செய்யும் பொழுது அவன் தான் கர்த்தருக்கென்று அதை செய்கிறதாக எண்ணி செய்தால், உண்மையுள்ளவனாக இருந்தால் அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தராலே அவன் அடைய முடியும் என்பதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்துகிறார். சரீரத்தின்படியான வேலை உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து இருங்கள் என்று சொல்கிறார். வேலையாட்கள் கீழ்ப்படிந்து இருத்தல் என்பது கட்டாயமான மன உணர்வோடு அவர்கள் அன்று பணி செய்தார்கள். ஆனால் வேத வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது வெறுமனே அதை சொல்லாமல் மேலதிகமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்களாக ஊழியம் செய்யாமல் என்று சொல்கிறார். அந்த நாட்களிலே வேலை செய்கிறவர்கள் அந்த நாட்களில் மட்டுமில்லை, இந்த நாட்களிலும் கூட ஒரு மனப்பூர்வமான வேலை செய்யக்கூடியவர்களாக இல்லாமல், எஜமான்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய மனப்பூர்வமான வேலையை அவர்கள் கொடுப்பதிலே குறைவுதான். அவர்கள் வேலை செய்வதில் எவ்வளவு நேரத்தை வீணாக செலவழிக்க வேண்டுமோ அல்லது எவ்வளவு குறைந்த வேலை செய்ய வேண்டுமோ அப்படி குறைந்த வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அதாவது மனமற்றவர்களாக அல்லது உழைப்பிலே குறைந்த உழைத்து சம்பாத்தியத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இல்லாதபடிக்கு விசுவாசிகளாகிய வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களுக்கு உண்மையுள்ளவர்களாக அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அவர்கள் மனுஷ பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இது வேலைக்காரருக்கு சொல்ல வேண்டிய உண்மையான காரியமாக இருக்கிறது. வேலைக்காரர் என்று சொன்னால் நாம் எல்லாருமே அன்றைக்கு இருந்த நிலைமையில் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு நாம் எல்லாருமே ஒரு வகையிலே ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அது அரசு வேலையிலே இருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம், எந்த ஒரு கம்பெனியில வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம்.
எந்த நிலைமையில் இருந்தாலும் வேலை செய்கிற நிலைமையில வேலையாட்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நாம் வேலை ஸ்தலத்திலே உண்மையுள்ளவர்களாக வேலை செய்ய வேண்டும். அதாவது பார்வைக்கு நம்முடைய நம்முடைய எஜமான்களுடைய பார்வைக்கு நாம் வேலை செய்வது போல காட்டிக்கொள்கிறவர்களாக இல்லாமல், உண்மையாகவே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக இருதயத்திலே சுத்தமான மனதோடு, கபடமில்லாத இருதயத்தோடு வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக மக்கள் தங்களுடைய வேலைகளை யாராயிலும் பிறருடைய தலையிலே கட்டிவிட்டு திறமையுள்ளவர்களிடத்திலே அதிகமாக வேலை வாங்கி கொண்டு தாங்கள் வெறுமனே சும்மா இருந்து சம்பளம் வாங்குகிறவர்கள் உண்டு. அப்படி நிறைய பேர் அப்படி வேலை ஸ்தலத்திலே தங்களுடைய வேலைகளை செய்யாமல் இழுத்தடிக்கிறது அல்லது மற்றவர்கள் தலையிலே அதை சுமத்தி விடுவதை நாம் பார்க்க முடியும். பல இடங்களிலே இதை சகஜமாக நாம் கேள்விப்படுகிறோம். புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்கள் நல்ல தொழில்நுட்பம், நல்ல திறமை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆரம்பத்தில் அவர்களிடத்திலே தெரியாதது போல வேலையை கேட்டு வாங்குவார்கள். நாட்கள் ஆக ஆக அவர்கள் ஏற்கனவே இருந்த பழைய ஊழியர்களாக இருப்பதனாலே, புது ஊழியர்களிடத்தில் அந்த வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவர்களை செய்ய வைத்து விடுவார்கள். கடைசியாக இவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்வார்கள். இவர்கள் அமைதியாக இருந்து கொண்டு, சும்மா இருந்து கொண்டு, பார்வைக்கு வேலை செய்கிறவர்கள் போல காட்டிக்கொண்டு மாதமானால் சம்பளம் வாங்கி கொண்டு அது மாதிரி ஒரு ஒரு ஊழிய ஒரு ஒரு விசுவாசியான வேலையாள் அப்படி இராதபடிக்கு தான் வேலை செய்கிற எந்த ஸ்தலத்தில் ஆயினாலும் சரி, தான் வேலை செய்கிற இடத்திலே கபடம் இல்லாத இருதயத்தோடு வேலை செய்யும். அதாவது உள்ளத்திலே வஞ்சனை இல்லாமல், கபடம் இல்லாமல், உண்மையுள்ள இருதயத்தோடு வேலை செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். பவுலப்போஸ்தலன் இதை குறித்து எழுதும் பொழுது எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் கூட சொல்லுகிறார். 5:6 நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இங்கே நாம் பார்க்கிற காரியத்தை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போலன்ற ஒரு வார்த்தை சொல்றார். இந்த எபேசியர் நிருபத்திலும் கொலோசியர் நிருபத்திலும் ஒரே விதமான போதனைகளை தான் எழுதுகிறார். ஆனால் அதிலே கொஞ்சம் சற்று வித்தியாசமான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இங்கே அதே காரியத்தை தான் எழுதுகிறார் என்றாலும் கூட இங்க என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு சொல்லும்போது அர்த்தம். அப்ப இந்த வேலைக்காரர்கள் விசுவாசிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடியும். அப்ப அவர்கள் கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார்களோ அதே போல சரீரத்தின்படியான எஜமான்களா இருக்கிறவர்களுக்கும் கூட கீழ்ப்படிய வேண்டும். ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இங்க கொலோசியர்ல சொல்லியிருந்த கீழ்ப்படிதலை குறித்து சொல்லும்போது எபேசியர்ல கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லுகிறார். அங்கே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படியான எஜமான்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்று சொல்லும் பொழுது மனுஷ பயத்தை குறித்து சொல்லவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். அப்ப மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பொதுவாக வேலை ஸ்தலத்திலே மனுஷருக்கு பிரியமாய் இருக்கதான் வேலை செய்வார்கள். எங்களுடைய கரூர் பகுதியில் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க வேலை செய்யறவங்க தினக்கூலிக்கு வேலைக்கு வருவாங்க. அவங்க கதை பேசிக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வேலை செய்து கொண்டிருப்பாரு. அப்போ அந்த நாட்களில் எல்லாம் இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் கிடையாது. அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா மக்கள் நல்லா ஓனர் வர்ற வரைக்கும் அல்லது அந்த சூப்பர்வைசர் வர்ற வரைக்கும் ஏமாத்திட்டு வேலை செய்வாங்க. அவங்க வர்ற நேரம் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சைலண்டா ஏதாவது ஒரு சமிஞ்சை கண்டிப்பாங்க. அப்ப அப்படி ரொம்ப சின்சியரா பேச்செல்லாம் இல்லாம வேலை செய்வாங்க. இது பார்வைக்கு ஊழியம் செய்யறது. அப்படி இராதபடிக்கு உண்மையான இருதயத்தோடு செய்ய வேண்டும். இன்னைக்கு பாருங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அதனால என்னதான் வேலை பேசிக்கிட்டு வேலை செஞ்சாலும் கூட கொஞ்சம் சின்சியரா வேலை செய்வாங்க. அப்ப காரணம் என்னன்னா ஓனர் ரூம்ல உட்காந்துக்கிட்டே அந்த சிசிடிவி கேமராவில ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறது அவங்க நினைக்கிறாங்க. அப்ப தங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு கேமராவுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் கூட மனிதர்கள் கடவுளுக்கு பயப்படுகிறது. கடவுள் நம்மளை பார்க்கிறாருங்கிற அந்த எண்ணம் இல்லை. அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய பார்வையில நாம் வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கிறார். இப்படி செய்வதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதாவது உண்மையுள்ள இருதயத்தோடு, கபடமில்லாத இருதயத்தோடு உண்மையாய் வேலை செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே வேலை செய்கிறவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், அரசு வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு சொந்தமாக ஒரு ஒரு வேலையில தினக்கூலிக்கு நாம் போய் வருகிறவர்களாக இருக்கலாம்.
அல்லது எந்த நிலைமையிலானாலும் சரி, ஒரு வேலை ஒரு ஒரு இடத்துல வேலை செய்கிற வேலையாள் என்கிற நிலைமையிலே நாம் எப்படி இருந்தாலும் சரி, நாம் உண்மையுள்ளவர்களாக கர்த்தருக்கு பிரியமுண்டாக நாம் வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அப்படி செய்யும் பொழுது தேவனுக்கு தேவனுடைய வேலைக்காரர்களாகவே இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்க பாருங்கள், கிறிஸ்துவின் ஊழியக்காரராக என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ஊழியக்காரர். அப்படி நாம் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உண்மையிலேயே அந்த வேலையிலே நாம் கிறிஸ்துவுக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தின்படியான கம்பெனிக்கு மட்டுமல்ல, அந்த அந்த ஓனருக்கு மட்டுமல்ல, கர்த்தருக்கும் நாம் உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் ஊழியக்காரராக அங்கே நாம் நடந்து கொள்கிறோம். ஒரு சாதாரண சம்பள வேலையாளாக மாத்திரம் இல்லாமல் உண்மையுள்ள ஒரு விசுவாசியாக கிறிஸ்துவின் ஊழியராக நாம் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியும். அப்படி பணி செய்யும் பொழுது அந்த இடத்திலே நம்முடைய சாட்சியும் அதன் மூலமாக விளங்கும். அவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருப்பார். அவர் தன்னுடைய வேலையில் உண்மையுள்ளவராக இருப்பார். அவர் தன்னுடைய வேலையிலே எந்த ஒரு பெண்டிங்கும் இல்லாமல் தன்னுடைய வேலையை உண்மையாய் செய்கிறவர் என்பது அங்க சுற்றிலும் இருக்கக்கூடிய மற்ற வேலையாட்கள் மத்தியிலே ஒரு உண்மையுள்ள சாட்சியை நாம் நிலைநாட்ட முடியும். அங்குதான் நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக ஜீவிக்க முடியும். நம்முடைய வேலையிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால்தான் அக்கம் பக்கத்திலே வேலை செய்யக்கூடிய உடன் வேலையாட்களோடு கூட நாம் நம்முடைய சுவிசேஷத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியும். சும்மா நம்ம வேலையிலே மற்றவர்களைப் போல நடந்து கொண்டு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சாட்சி வாழ்க்கை இல்லாமல் சுவிசேஷம் அறிவிப்பது என்பது அங்கே ஒருபோதும் பயனற்றது. ஏன் நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அங்கு உண்மையிலேயே கர்த்தருக்கு நாம் ஒரு சாட்சிகளாக அங்கே இருக்கிறோம். நாம் இருக்கிற இடத்திலே கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்க இந்த உண்மைத்தன்மை வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து 23வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, இப்படி நாம் வேலை செய்வதனாலே எபேசியர்ல சொன்னது போல உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு நாம் சேவை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இப்ப பாருங்க, இங்க டபுள் சம்பளம் நமக்கு கிடைக்குது. நான் சொல்லுவேன், இதை பத்தி சொல்லும்போது, இங்க வேலை செய்யறதுக்கு கம்பெனியோ அல்லது முதலாளியோ தரக்கூடியது சம்பளம், வேலைக்குரிய சம்பளம். நீங்க கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செய்கிற அந்த உண்மைத்தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா போனஸ் கிடைக்கிறது. எங்க போனஸ் கிடைக்குது? நீங்கள் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. இங்கே நாம் செய்யக்கூடிய வேலைக்கு கம்பெனி நமக்கு சம்பளம் தருகிறது. அதோடு கூட நாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ளும்போது, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக கிறிஸ்துவுக்கேற்ற பிள்ளைகளாக நாம் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ளும் பொழுது அதற்கேற்ற ஒரு பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அது கர்த்தராலே நமக்கு கிடைக்கக்கூடிய பங்காக இருக்கிறது. சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே நாம் பெறுகிறோம் என்பதை அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆகவே ஒரு ஒரு உண்மை கிறிஸ்தவன் எங்கு வேலை செய்தாலும் மற்றவர்களை போன்ற மனப்பான்மையோடு நான் வேலை செய்யாமல் கபடற்ற இருதயத்தோடு தேவனுக்கு பயந்து வேலை செய்ய வேண்டும். உண்மையுள்ளவர்களாக நாம் வேலை செய்ய வேண்டும். கூடுமானால் நம்மால் அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பலன் உண்டாகும்படிக்கு நாம் செய்துவோம் போனால் நம்முடைய ஊழியத்தினாலே வேலையினாலே நாம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் இருக்க முடியும். அடுத்ததாக நாம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். எஜமான்களுக்கு அடுத்ததான ஒரு கட்டளை கொடுக்கிறார். எஜமான்கள் என்று சொல்லும்போது விசுவாசிகளாகிய எஜமான்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். விசுவாசிகளாகிய எஜமான்கள் என்று சொல்லும்போது பிலமோன் போன்றவர்களை நாம் நினைக்க முடியும். அப்ப பிலமோன் போன்றவர்கள் அவர்கள் எஜமான்களாக அவர்கள் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை அந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அவர்களுக்கு கீழாக வேலையாட்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் கூட சில விசுவாசிகள் ஒரு கம்பெனியை சொந்தமாக நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு அலுவலகத்தை நடத்தி அவருடைய அலுவலகத்திலே 4 பேர் 5 பேர் வேலை செய்யக்கூடியவர்களாக, 2 பேர் பணி செய்கிறவர்களாக, அவருடைய ஒரு அலுவலகத்தை நடத்தக்கூடியவராக அவர் இருக்கலாம். சொந்த அலுவலகத்தை வைத்து நடத்தக்கூடியவராக. அப்படி இருக்கக்கூடியவர்களும் எஜமான்கள் என்கிற அந்த வகையை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, உங்களுக்கும் கூட
நீங்கள் இங்கே எஜமான்களாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கும் மேலாக பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக இந்த உலகத்திலே வலதுசாரி இடதுசாரி என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். வலதுசாரி இடதுசாரி. யாரை இது குறிப்பிடுகிறது என்று சொன்னால், வலதுசாரி என்பது முதலாளித்துவத்தை குறிக்கிறது, முதலாளி வர்க்கத்தை குறிக்கிறது. இடதுசாரி என்பது பாட்டாளி வர்க்கத்தை குறிக்கிறது. இந்த முதலாளி வர்க்கம் பாட்டாளி வர்க்க பிரச்சனையானது இந்த உலகத்தின் மிக பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழிலாளிகளுக்காக ஒரு காலத்திலே வாதாடுவதற்கு, தொழிலாளிகளுடைய நீதிக்காக, நியாயத்துக்காக வாதாடுவதற்கு ஒரு அமைப்பும் இல்லாதிருந்த ஒரு காலகட்டம் உண்டு. வேலைக்காரர்களாக அன்றைக்கு இருந்தவர்கள் எஜமான்களுடைய சொத்துக்களாக பாவிக்கப்பட்டனர். அந்த நிலைமையிலே அவர்கள் தங்களுடைய எஜமான்களுக்கு அவர்கள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு உழைப்புக்கான நேரம் என்பது ஒரு அளவு கிடையாது. உழைப்பின் நேரம் என்பது இல்லாமல் இருந்தது. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்திலே தான் மேற்குலக நாடுகளிலே இதற்காக அரசியல் சார்ந்த சில தொழிலாளர் கட்சிகள் அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாட்களிலே அவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். குறிப்பாக பிரெஞ்சு புரட்சியின் போது இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணப்பட்டது. என்ன நடந்தது என்று சொன்னால், உழைப்பாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் அவர்களுக்கு என்று நியமிக்க வேண்டும், வேலைக்கான நேரம் என்பது நியமிக்க வேண்டும் என்று சொல்லி 8 மணி நேரம் வேலை என்பது நியமிக்கப்பட்டது. இது ஒரு வகையான வேலையாட்களுக்கான நீதியாக இருக்கிறது. அன்றைய நாட்களிலே இப்படிப்பட்ட நீதிக்கு இடமில்லாதிருந்த காலகட்டம் இருந்தது. ஆகவே வேலையாட்களுக்கு வேலை செய்வதற்கு என்று ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கான ஊதியம் சரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஊதிய நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த வேலைக்கு இந்த அளவு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டது. நம்முடைய நாடுகளிலும் கூட, நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட சில வருடங்களுக்கு முன்னதாக கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும், கொத்தடிமைகள் என்ற வார்த்தையை கேட்டிருக்க முடியும். என்னன்னு சொன்னாக்க, ஒரு குடும்பத்தை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பண்ணையாட்கள் என்ன செய்வார்கள், வேலைக்கு அமர்த்திக் கொள்வார்கள். அவர்களுக்கு ஒரு பெருந்தொகை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தொகைக்காக அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் படிக்க வாய்ப்பில்லாமல், கல்வி அறிவு பெறாமல் குடும்பமாக அவர்கள் அங்கு சேர்ந்து வேலை செய்வார்கள். வேலை செய்து அந்த குடும்பமே அவர்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு விடுதலையாகி போவதற்கு வழியே கிடையாது. இவர்கள் சட்டத்தின் பார்வைக்கு கொண்டு வரப்பட முடியாமல் அவர்கள் இப்படி கொத்தடிமைகளாக இருக்கிற காரியமே வெளி உலகத்துக்கு தெரியாது. எப்படியோ ஒரு வகையில் அவர்களை பற்றிய தகவல்கள் வெளிவந்து அவர்கள் அரசின் சட்டத்தின்படியாக மீட்கப்படுகிற விஷயங்களை எல்லாம் நாம் செய்தித்தாள்களில் பார்த்திருப்போம். கொத்தடிமைகள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. அப்படியாக வேலையாட்களுக்கு எந்த ஒரு நீதியும் நியாயமும் இல்லாத நிலைமையிலே அவர்கள் கடுமையாக வேலை வாங்கப்பட்டார்கள். அந்த நிலைமை இராதபடிக்கு எஜமான்கள் தங்களுடைய பரலோகத்தில் இருக்கக்கூடிய எஜமானுக்கு உண்மையுள்ள எஜமானாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஞாபகப்படுத்தி வலியுறுத்தி போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட இந்த காரியத்திலே மற்ற கம்பெனிகள் என்ன சலுகை தருகிறதோ அதை காட்டிலும் சற்று கூடுதலாக கூட தங்களுடைய வேலையாட்களுக்கு உண்மையான நிலைமையிலே அவர்களை ஊக்குவிக்கும்படியாக சம்பளமும் அவருடைய வேலை நேரமும் அவருடைய வேலை பளுவையும் நாம் பார்த்து கொள்வது நல்லது. நமக்கு சமீபத்திலே இறந்து போன ரத்தன் டாட்டாவை தெரியும். அவருடைய அந்த டாடா கம்பெனி அவருடைய முன்னோர் ஆரம்பித்த பொழுது, ரத்தன் டாட்டா ஆரம்பித்த பொழுது அவருடைய பெயர் தான் இவருக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த நாட்களிலே இந்த வேலையாட்களுக்கான காரியத்திலே தொழிலாளர் கட்சிகள் எல்லாம் இருந்து நீதி கேட்டு போராட வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு தன்னுடைய கம்பெனியில என்ன செய்வார் என்றால், ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய கம்பெனிக்குள்ளாகவே காரிலேயே போய் வேலையாட்களை ஒவ்வொரு பகுதியிலும் சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறிந்து என்ன தேவையோ அதை நிவர்த்தி செய்து வைப்பது அவருடைய வழக்கமாகும். அதனாலே அந்த டாடா கம்பெனியில ஒருபோதும் ஒரு ஸ்ட்ரைக் என்ற பிரச்சனைக்கே இடமில்லாமல் இருந்தது. வேலையாட்கள் வேலை நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமற்கு உற்சாகத்தோடு வேலை செய்து அந்த கம்பெனி நல்ல முறையில் வளர்ந்தது என்று சொல்லி நான் படித்திருக்கிறேன். அப்படியாக தன்னுடைய வேலையாட்களுக்கு உண்மையுள்ள நிலைமையில ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதிலே உண்மையுள்ள எஜமான்களை நாம் பார்க்கிறோம் உலக பிரகாரமாகவே. நான் வேலை செய்திருந்த அனுபவம் நிறைய இருக்கிறது. வேலை செய்த அனுபவத்திலே பல தொழில்கள் நான் செய்திருக்கிறேன், பல வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறேன். அதிலே நான் வேலையில் இருந்த காலங்களிலே ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய தொழில் சார்ந்த அந்த இதுல
பல கம்பெனிகளுக்கு இடையில, குறிப்பாக நான் எங்களுடைய கம்பெனிக்கு எதிரே இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனிக்கு இடையில ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். அந்த வருடந்தோறும் அவர்கள் போனஸ் கொடுக்கிற நேரம் வரும் பொழுது, இவர்கள் போனஸ் கொடுத்த பிறகு நாம் கொடுப்போம் என்று இன்னொருவர் எங்களுடைய கம்பெனிக்காரர் இருப்பார். எங்களுடைய கம்பெனிக்காரர் போனஸ் கொடுத்த பிறகு நாம் கொடுப்போம் என்று எதிர் கம்பெனிக்காரர் இருப்பார். இப்படியாக அந்த தொழிலாளர்களுக்கு ஏற்ற நேரம் வரைக்கும் சரியான போனஸை கொடுக்காமல் 2 பேரும் தாமதப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். இது எதனால என்று சொன்னால், எந்த அளவுக்கு மற்றவர்கள் போனஸ் கொடுக்கிறார்களோ அதிலிருந்து நாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வோம் அல்லது லாபம் சம்பாதிப்போம் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஒருவர் முந்தி கொடுத்தவர் அதிகமாக கொடுத்து விட்டால் நமக்கு நஷ்டம். அதனாலே கூடுமான வரைக்கும் குறைத்து இந்த போனஸ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அப்படி செய்வார்கள். அதே போல சம்பளத்திலும் கூட வேலையாட்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்காததினாலே மன வருத்தத்தோடு வேலை செய்யக்கூடியவர்கள் உண்டு. அந்த மாதிரியாக இல்லாதபடிக்கு எஜமான்களாகிய விசுவாசிகள் உண்மை உள்ள நிலைமையிலே தங்களுடைய வேலையாட்களுக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். மேலோட்டமாக நாம் சாதாரணமாக ஒரு வசனத்தை படித்து விட்டு போகும்போது ரொம்ப லெகுவானதுதான். ஆனால் சமூக பிரச்சனையோடு கூட இதை அணுகும் பொழுது, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வேலையாள எஜமான்களுடைய பிரச்சனையை நாம் சரியாய் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, இதுல எவ்வளவு பெரிய நீதிக்குரிய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். ஏனென்று சொன்னால், பண ஆசை அல்லது உழைப்பினுடைய பலனை அனுபவிக்கிறதிலே முதலாளிகள் அப்படியாக நடந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். நான் எங்களுடைய ஓனர் இடத்துல ஒரு தடவை நான் சொல்லியிருக்கிறேன். 10 நீங்க ஒரு ஒரு பெரிய சொத்துக்கு அதிபராக இருப்பதனாலே இந்த சீட்ல நீங்க முதலாளியாக உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களிடத்துல பணம் இருப்பதனால நீங்கள் முதலாளியாக இருக்க முடியாது. உங்களுக்கு கீழாக வேலை செய்கிற 10 வேலையாட்கள் இருப்பதனாலதான் நீங்க முதலாளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவேன். ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக நான் ஒரு கம்யூனிசவாதியாக இருந்தேன். அதனாலே நான் இந்த மாதிரியாக நான் பேசினேன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்னன்னா, உழைக்கிறவர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் சரியாக. என்னுடைய வீட்லயும் கூட வேலைக்குன்னு சின்ன சின்ன வேலைகளுக்காக அந்த நாட்களே டெம்போ ஓட்டிட்டு இருப்பேன். அப்போ அந்த டெம்போவுடைய தார்பாயெல்லாம் தைக்கிறதுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்குரிய மதிப்பை முதலாவது கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அவர்களுக்குரிய ஊதியத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் மனம் சஞ்சலித்து போகக்கூடிய நிலைமையிலே அவருடைய உழைப்பை நாம் சுரண்டக்கூடாது. இன்னைக்கு உழைப்பு சுரண்டல் மூலமாக தான் பலர் முதலாளிகளாகி இருக்கிறார். இன்றைக்கு சிறிதும் பெரிதுமான எல்லா முதலாளிகளுமே உழைப்பாளிகளுடைய உழைப்பை சுரண்டினவர். தொழிலாளிகளும் முதலாளியுடைய நேரத்தை சுரண்டக்கூடாது, அவர்களுடைய பணத்தை ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது. அதே போல எஜமான்களும் வேலைக்காரர்களை ஏமாற்றக்கூடாது, அவர்களுக்கு உரிய நீதியை செய்ய வேண்டும். எவ்வளவு எவ்வளவு அருமையான ஒரு சத்தியம் இங்க எழுதப்பட்டிருக்கிறார். அப்ப ஒரு 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 எஜமானர், விசுவாசியாகிய எஜமான் இப்படி உண்மையுள்ளவராக இருப்பாரானால், அவர் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சியாக, தன்னுடைய பரம எஜமானுக்கு உண்மையுள்ளவராக நடப்பாரானால் அது எவ்வளவு பெரிய நல்ல நற்சாட்சியாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 2வது வசனம் முதல் கொண்டு 6வது வசனம் வரை. வசனம் 2 முதல் 6 வரை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமறினதாயும் இருப்பதாக. இங்கே நாம் பார்க்கிறது தனி மனித கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நான் நடக்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று முதலாவது சொல்கிறார். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்து, ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் இணைத்து சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த நிருபம் முழுவதையும் நாம் படித்துக் கொண்டு வருகிற இடங்களிலே ஆங்காங்கே ஸ்தோத்திரம் செலுத்துவதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்துவது என்பது தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நடந்து கொள்ளுதல் தான் ஸ்தோத்திரம் செலுத்துவது. வார்த்தையினாலே ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிடுவதல்ல, இருதயபூர்வமாக எப்போதும் அவர் செய்த உபகாரங்களை நினைவு கூர்ந்திருப்பது அவசியம். அதைத்தான் 103ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், நாம் ஒவ்வொரு
முக்கியமான கூட்டங்கள் முடிவிலும் அந்த வசனங்களை நாம் சொல்லுவது வழக்கம். அது ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோடு அதை செய்ய தொடங்கினாலும் கூட இன்றைக்கு அதை ஒரு அர்த்தபூர்வமான செயலாக எனக்கு தெரியவில்லை. பல நேரங்களில் அது ஒரு சம்பிரதாய செயலாக மாறிவிட்டது. ஒரு கூட்டத்தினுடைய நிறைவின் அடையாளமாக அதை செஞ்சு முடிக்கிறோம். என்னது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என்று கடகடன்னு சொல்லி முடிச்சிடும். கருத்தோடு கூட அந்த பாரம்பரிய திருச்சபைகளிலே அதை சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். பாரம்பரிய திருச்சபைகளிலே அதை வசனங்களை சொல்லும் பொழுது நிறுத்தி நிதானமாக வார்த்தைகளை அழுத்தம் கொடுத்து சொல்லுவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நாம் மறவாமல் இருக்கக்கூடிய அந்த நன்றி நிறைந்த இருதயம் நமக்கு தேவையாக இருக்கு. ஏதோ ஆண்டவருக்கு என்று ஸ்தோத்திரம் செலுத்துவது என்பது வாயினாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி விடுவது அல்ல. இருதயபூர்வமான நிலைமையில ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் கர்த்தருக்கு நன்றியுடையவர்களாக இருந்து ஜெபத்தின் மூலமாக ஜெபம் செய்யும் பொழுது ஸ்தோத்திரத்துடன் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பல நிருபங்களிலும் இதை குறித்து சொல்லுகிறார். ஒரு உதாரணமாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அங்கேயும் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நிருபங்களிலே பவுல் அப்போஸ்தலன் இதை மறவாமல் எழுதுகிறார். ஜெபம் பண்ணுங்கள் என்று மட்டும் சொல்லாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அதை எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது? இடைவிடாமல் என்று சொல்லும் பொழுது ஒரு இடைவெளியே அங்கே இல்லை. தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இது சாத்தியமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அது ஏதோ ஒரு ஒரு ஜெபத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தை ஜாலமாக எழுதிவிட்டு போகிறதல்ல. அர்த்தத்தோடு தான் அவர் எழுதுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்வின் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த எந்த வேலையை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அந்த வேலையின் ஊடாக ஜெப சிந்தையோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். வேலை ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும், சிந்தையிலே ஜெபம் ஒரு புறம் ஓடிக்கொண்டிருக்கும். வேலையிலே ஜெபத்தோடு கூட நாம் செய்ய முடியும். எந்த வேலையை செய்தாலும் எந்த காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, நாம் பகலிலும் சரி, நம்முடைய எல்லா மற்ற பொழுது சும்மா இருக்கக்கூடிய நேரங்களிலும் சரி, ஜெபம் என்பது நம்முடைய சிந்தையிலே அதிகமாக இருக்கிறது நல்லதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்  நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். 2வது வசனம் தொடங்கி 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நெகேமியா 2 முதல் 4. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் இங்க கவனிங்க, இங்க ராஜ சமூகத்துல நெகேமியா நிற்கிறான். அப்ப அவன் துக்கமுகமாக இருக்கிறான். துக்கத்தை பார்த்துவிட்டு உன்னுடைய முகம் துக்கமா இருக்கிறது என்ன என்று அவர் கேட்கிறார். அப்படி ராஜ சமூகத்திலே ஒரு வேலையால் அப்படி துக்கமுகமாக இருக்கக்கூடாது. எப்போதும் அவன் மன மகிழ்ச்சியுடையவனாக இருக்க காணப்பட வேண்டும். குறிப்பாக இவன் ஒரு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அந்த நேரத்துல இவன் துக்கமுகமாக இருக்கிறதே ராஜா கவனிக்கிறாரு. அதை பார்த்துட்டு நீ துக்கமா இருக்கிறது என்னங்கிறத கேட்டோன்னே அவன் என்ன செய்யறான்? நான் மிகவும் பயந்தேன்னு சொல்றான். ஏன் ராஜா கேட்டோன்னே இவன் பயம் வரணும்னு கேட்டா, தன்னுடைய இருதயத்தின் துக்கம் முகத்திலே வெளிப்பட்டு விட்டது. ராஜா அதை பார்க்கும் பொழுது
துக்கத்தோடு இருக்கிறத பார்க்கும்போது ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் அங்க ஏற்பட்டு விடக்கூடாது. இவன் ஏதோ தவறு செய்திருக்கிறான், அதனால பயத்தினால அவனுடைய முகம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி அவன் ராஜா எண்ணி விடக்கூடாது. அப்படிங்கிற ஒரு பயம் இவனுக்கு வந்து விட்டது. ஏனென்று சொன்னால், ராஜாவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களைத்தான், நம்பகத்தன்மையுடையவர்களாக இருக்கக்கூடியவர்களை தான் பானபாத்திரக்காரர்களாக நியமிப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இவன் துக்கமுகமாய் இருக்கிறதை பார்த்து ராஜா சந்தேகப்பட்டு விட்டால் அது ஆபத்தாயிடும். அவசரப்பட்டு ஏதாவது முடிவெடுத்து விடுவார்கள். அப்ப இவன் பயப்படுகிறான். அப்ப பயந்து கொண்டு இவன் சொல்றான், விஷயத்த சொல்றான். என்னுடைய பிதாக்கள் இருக்கிற கல்லறைகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எருசலேம் நிலைமையை எடுத்து சொல்றான். எடுத்து சொன்ன பொழுது, அப்பொழுது ராஜா அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு எருசலேம் நகரம் இப்படி இருக்குதுங்கிறத சொல்லும் பொழுது, சரி அதுக்கு உனக்கு என்ன தேவைன்னு கேட்கிறாரு. என்ன தேவைங்கிற இந்த 2 பேருக்கு இடையில, ராஜாவுக்கும் வேலைக்காரனுக்கும் இடையில இருக்கிற இந்த சம்பாஷணையில ராஜா கேட்ட கேள்விக்கு அடுத்து பதில் சொல்வதற்கு எவ்வளவு நேரத்துல பதில் சொல்லணும்? சற்றும் தாமதிக்காமல் பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் பாருங்க. அந்த நேரத்துல ராஜா கேட்கிற கேள்விக்கு நெகேமியா உடனே பதில் சொல்லி ஆக வேண்டும். தாமதப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. அப்ப தாமதப்படுத்தாமல் பதில் சொல்ல வேண்டிய அந்த நேரத்துல அவன் என்ன செய்யறான் பாருங்க. அப்பொழுது ராஜா, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு இடையில நெகேமியா ஜெபம் பண்றான் பாருங்க. அந்த சின்ன நேரத்தை அப்ப கவனிச்சு பாருங்க. எவ்வளவு குறுகிய நேரத்துக்குள்ளார மனதிலே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அதாவது ஒரு நம்முடைய மனதின் எண்ணங்கள் என்பது மிக வேகமாக போகக்கூடியது, செயல்படக்கூடியது. வாயின் வார்த்தைகளால் நாம் பேசுவதை விட மனதின் எண்ணங்கள் என்பது நொடிப்பொழுதிலே பல காரியங்களை நாம் சிந்திக்க முடியும். அப்ப மனதிலே ஒரு ஜெப சிந்தையை விரைவாக அவன் ஏறெடுத்து தேவனுக்கு முன்பாக கொண்டு போகிறான். ஆண்டவரே, நான் கேட்கிற காரியத்தை ராஜா வாய்க்க செய்யும். உம்முடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்க பண்ணும். ராஜாவின் கண்கள்ல தயை கிடைக்க. இதை மனசுல எண்ணிக்கொண்டே அவன் என்ன செய்யறான், ராஜாவை பார்த்து சொல்றான், எனக்கு ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் எனக்கு என்னென்ன பிரகாரம் வேண்டும் என்று சொல்லி. இப்ப பாருங்க, அதுதான் ஜெப சிந்தை. எவ்வளவு சீக்கிரத்திலும் கூட நாம் ஜெபம் ஏறெடுக்க முடியும், ஒரு ஜெபத்தை செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கு. அதே போல ஜெபத்துக்கு நான் உதாரணமாக இன்னொரு நபரை சொல்லும் பொழுது அடிக்கடி நான் சொல்லுவேன், தாவீதை குறித்து சொல்லுவேன். நாம் எல்லாரும் பெரிய பெரிய ஜெபங்களை செய்கிறோம். ஒரு காரியத்துக்காக சிலருக்கு ஜெபம் பண்ணும்படி கொடுத்து விட்டால் போதும், அவர்கள் ஆதியோர் அந்தமாக எல்லா காரியங்களையும் சொல்லி பெரிய நீண்ட ஜெபங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் பெரிய நீண்ட ஜெபங்களை எல்லாம் செய்வது நல்லதுதான். தனிப்பட்ட முறையில நாம் பெரிய ஜெபங்களை பண்ணலாம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது சிறு சிறு ஜெபங்களை ஏறெடுக்கக்கூடிய பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ளணும்னா தாவீதினிடத்திலே போக வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையில எவ்வளவு அருமையான ஜெபங்களை நான் பார்ப்போம். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயங்களை சோதித்து பாரும் என்று சொல்லி. இன்னும் கூட ரொம்ப சுருக்கமான ஜெபத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான், அது இப்ப மறந்து போச்சு எனக்கு. அது தாவீதுடைய ஜெபத்திலே மிக சுருக்கமான ஒரு ஜெபம். அப்படியான சின்ன சின்ன ஜெபங்களை சங்கீதங்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய ஏராளமான ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய தேவைக்கு ஏற்ப நம்முடைய சிந்தனைகளிலே அவ்வப்பொழுது எப்போதும் ஜெப சிந்தையை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்திலே நாம் விழித்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். ஜெபத்திலே நாம் விழித்திருக்க வேண்டும். ரோமர் கழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கூட விசேஷமான 3 கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்கிறோம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும். ஜெபம் என்பது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட பக்தி வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய தனிப்பட்ட பக்தி வாழ்க்கையினுடைய ரகசியம் எங்க இருக்குன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஜெபத்தில் இருக்கிறது. நாம் எவ்வளவு ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஜெபம் என்பது தேவனிடத்துல பேசுகிற காரியமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பெரிய நிலைமையில பிரசங்கியார்களாக வளர்ந்து விட்டவருடைய வாழ்க்கையில கூட ஜெபம் குறைந்து போகிறதை பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் ஜெபம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியம். ஜெபத்திலே ஸ்தோத்திரத்தோடு நாம் விழித்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் கட்டப்பட்டிருக்கிறனா, அந்த ரகசியத்தை பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் தந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவிசேஷத்தின் வேலைக்காக அவர் என்ன செய்கிறார்? விசுவாசிகளிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கொஞ்சமும் வெட்கப்படாமல் தங்களுடைய தேவைகளுக்காக விசுவாசிகளிடத்திலே ஜெபம் பண்ணும்படியாக கேட்கிற
ஒரு பெரிய அப்போஸ்தலனை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய ஊழியத்தினுடைய காரியங்களுக்காக மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் தாராளமாக கேட்கிறார். 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ளும்படி சொல்கிறார். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் நம்மை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. இதை சொல்லுகிற நேரத்திலே ஒரு வேத பகுதி நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆபிரகாமுக்கும் லோத்துக்குமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. 7வது வசனம். அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் சொல்றாரு லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கு உன் மேய்ப்பருக்கு வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்லி அவரு லோத்துக்கு முன்னுரிமை குறித்து அந்த இடத்துல நடந்து கொள்றதை நம்ம பார்க்கிறோம். நீ எங்க போறியோ, உனக்கு எங்க விருப்பமோ அங்க நீ போ, மீதியான இடத்துல நான் இருந்து கொள்றேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ இங்க ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கு லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கு வாக்குவாதம் உண்டாயிற்றுன்னு சொல்லிட்டு உடனே அங்க சொல்லக்கூடிய அடுத்த காரியம், அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் சொல்லி. இந்த வார்த்தைக்கும் இந்த பின்னணிக்கு என்ன சம்பந்தம்? இந்த விஷயம் சொல்லப்படுகிற இடத்துல அந்த இடத்துல இருந்த குடியிருக்கக்கூடிய மக்களை குறித்து ஏன் சொல்ல வேண்டும்? இவர்கள் ஆபிரகாமும் லோத்தும் புதியவர்கள். அந்த இடத்துக்கு புதியவர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேற்று மதத்தவர்களாக இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களைப் போல அவர்கள் இல்லாமல் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிறார்கள். பொதுவாக ஒரு இடத்துல புதியவர்களாக வந்து விட்டார்கள் என்று சொன்னாலே அவர்களை கவனிப்பது மக்களுடைய இயல்பு. அப்படி இருக்க இங்கே ஆபிரகாமும் லோத்தும் வாக்குவாதம் பண்ணி கொண்டால் அந்த சொத்து தகராறிலே அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அங்க சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அது அவகீர்த்தியை கர்த்தருக்கு கொண்டு வரும். ஆகவே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கானானியரும் பெருசியரும் அக்காலத்தில் அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆகவே நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுதும் புறம்பே இருக்கிறவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆகவே புறம்பே இருக்கிறவர்களை முன்பாக நாம் ஞானமாய் நடந்து கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததாக மற்றவர்களிடத்திலே நாம் பேசுகிற பேச்சிலே, சம்பாஷணையிலே நாம் கிருபை பொருந்தியவர்களாக கிருபை பொருந்தியவர்களாக பேச வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதால் நம்முடைய வார்த்தைகள் மென்மையானதாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. பல நேரங்களிலும் வார்த்தைகளிலே நாம் கவனக்குறைவாக இருந்து விடுகிறோம். நம்முடைய பேச்சிலே நாம் சாட்சியற்று போகிறோம். ஆகவே நம்முடைய பேச்சு கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாக, அதாவது ருசியுள்ளதாக, பயனுள்ளதாக, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக நாம் பேச வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே எல்லாவற்றிலும் நாம் நேர்மையும் உண்மையும் சாட்சியமாக வாழ வேண்டும் என்பதை 2 முதல் 6 வரையிலான பகுதியிலே தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வினுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து அவசியமான கட்டளைகளை இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்க. ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும், கிருபையுடன் பேச வேண்டும். இவ்விதமாக இந்த நடைமுறை உபதேசங்களை இந்த பகுதியிலே இதோடு சொல்லி முடிக்கிறார். இதோடு 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் தொடங்கி 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வரையிலுமாக நம்முடைய ஒரு விசுவாசியுடைய நடைமுறை வாழ்க்கை சம்பந்தமான நடைமுறை காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறதை நாம் இதுவரையிலுமாக தியானித்து வந்தோம். 3ஆம் அதிகாரம் 5 முதல் 4ஆம் அதிகாரம் 6 வரையிலுமாக முதலாவதாக பழைய மனுஷனை களைந்து போடுதல், 2வதாக புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுதல், 3வதாக குடும்ப வாழ்வில் பரிசுத்தம், 4வதாக தொழில் சார்ந்தவற்றில் பரிசுத்தம், 5வதாக பொது வாழ்வில், இப்படியான 5 காரியங்களை இந்த பகுதிகளிலே நாம் சிந்திக்க
பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருந்தது. வேத வசனங்கள் இதன் மூலமாக நமக்கு கற்பித்த காரியங்களை இதுவரையிலும் நாம் சிந்தித்தோம். இந்த நிருபத்திலே மிக சுருக்கமான நடைமுறை போதனை வசனங்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த நிருபத்தினுடைய மற்ற நிருபங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நிருபத்திலே நடைமுறைக்கான ஆலோசனைகள் மிக சுருக்கமானதாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அப்போ அவ்வளவு தூரம் இந்த நிருபத்தினுடைய போதனை பகுதிக்கு அதிக இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அதே சமயத்திலே சுருக்கமாக சொன்னாலும் நடைமுறை வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதியையும் இது தொட்டு பேசக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் இந்த சிந்தித்த வேத பகுதிகளுக்கு உண்மையாக அதற்கேற்ற பிரகாரமாக நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பொது வாழ்வில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்திலே நாம் வேலைக்காரர்களாக எஜமான்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். குடும்ப வாழ்க்கையிலே கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என்கிற 4 பகுதியை நாம் பார்க்கிறோம். அந்த 4 நிலைமைகள்ல நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டிய பரிசுத்த வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்க்கிறோம். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை இவ்விதமாக தரித்துக் கொண்டவர்களாக கிறிஸ்தவ வாழ்விலே நாம் சாட்சியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சகோதரர் அருண்கனி அவர்கள் ஜெபம் செய்து கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். சகோதரர் அருண்கனி. இருக்கீங்களா? அருண்கனி இருக்கீங்களா? இல்ல சரி சரி, அப்ப நானே ஜெபம் செய்வேன். கிருபையுள்ள எங்க நல்ல பிதாவே, நாங்க நன்றியோடு உம்மை துதி